ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது ஒரு பட்ஜெட் தொடர் நடந்துட்டு இருக்கு. இந்த காலத்தில் பட்ஜெட் தொடர்கள் என்னைக்குமே ஒரு டீப் இன்டென்ஸ் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆழ்ந்த சிந்திக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு விவாதம் நடக்கக்கூடிய ஒரு செஷன். அப்போ அந்த செஷன்ல வந்து கொஞ்சம் நகைச்சுவையும் இருக்கணும் இல்லையா, நகைச்சுவை, ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சியெல்லாம் இருக்கணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து தாவேக கவர்மெண்ட்ல நம்ம மரி வில்சன் அவர்களை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குறையெல்லாம் தீர்க்கிற அளவுக்கு கொஞ்சம் தமிழ்ல நம்ம மரி வில்சன் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ தமிழக பட்ஜெட் அவர் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் யோசிச்சு, ஒரு அமெரிக்காலேயே பிறந்தா அமெரிக்காலேயே படிச்சிருப்பார் போல, தமிழ் வாசிக்க கூட தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா உண்மையாவே இவரு கஷ்டப்பட்டார் ஆரம்பத்துல. யாரும் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா ரொம்ப நாள் அமெரிக்கால இருந்து அவர் தமிழை பேசுறது பார்த்தீங்கன்னா அவரோட கன்னி பேச்சு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். அப்படியே ஆங்கிலத்து தமிழ்ல பேசுற மாதிரியே பேசுவாரு. அவருக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு, இப்போ அவர் தேறிட்டார். அதே மாதிரி மரி வில்சன் எங்கேயோ படிச்சிருப்பார் போல, அமெரிக்காலேயே படிச்சு அமெரிக்காலேயே அல்லது இங்கிலாந்துலயே படிச்சு இங்கிலாந்துலயே இருந்து அவருக்கு தமிழ் வரலையா நமக்கு என்னன்னு தெரியல. அதை கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நமக்கு அது வார்த்தையோட அர்த்தங்களே சிலது வேற மாதிரி தமிழ் வார்த்தைகளை அவர் பேசுறாரு, அது அவ்வளவு நல்லா இல்லை. இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு நகைச்சுவையோட கலந்து நமக்கு ஒரு பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல ஜிங்கு ஜக்கா மினிஸ்டர் ஜிங்கு அடிச்சோன்னா தாங்க முடியாம ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகர் வேலையை பாரியா வந்து பட்ஜெட்டை வாசியா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். ஆக மொத்தம் பட்ஜெட் செஷன் இதுல இந்த நிரம்புல இருக்கு. இப்போ இந்த பட்ஜெட் செஷனை கூச்சனாவாங்க, பட்ஜெட் எல்லாம் பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் மிக முக்கியமான விஷயம் இந்த பட்ஜெட் செஷனுக்கு முன்னாடியும் இந்த பட்ஜெட் செஷன்லயும் நடக்குது. அதாவது இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வரும்போது திமுக தோல்வி அடைஞ்சிருது, தாவேக பதவிக்கு வந்துருது. அப்ப திமுக தோல்வி அடைஞ்ச உடனே இது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சது எல்லாத்துக்கும் திமுக வருத்தமா இருந்தாலும் இது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் கூட நீங்க சொல்லுவாங்க ஆங்கிலத்தை. அதாவது இது ஒரு வரமா கூட அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு திமுக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து உதயநிதி தான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய, உதயநிதியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா அவருக்குமே உள்ளுக்குள்ள கட்சி அவளை சுலபமா கட்சி ஒரு கைக்கு வந்துருமா, ஸ்டாலின் அவருக்கு இந்த மாதிரி வந்துருமா? ஏன்னா ஸ்டாலின் 50 வருஷம் கட்சியில இருந்தவர். அப்போ அவர் கைக்கு சுலபமா வந்துருமா, இல்ல போட்டிகள் ஏதாச்சும் இருக்குமா, இல்ல குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, அவருக்கும் சபரீசனுக்கும் ஒரு ப்ராப்ளம், இப்படின்லாம் வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுல உண்மை இருந்துன்னு சொல்றாங்க விஷயம் அறிந்தவர்கள். அப்போ இந்த தோல்வி சமயத்துல ஸ்டாலின் அவர்களும் தோத்து போனதுனால சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பதவி வந்து உதயநிதி அவர்கள் கிடைச்சது. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி. கட்சியை ஒருங்கிணைத்து சட்டமன்றத்தில் நடத்த போகும்போது சட்டமன்ற தலைவர் அப்படிங்கிற ஆயிடுறாரு. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருந்தாருன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த பதவி கிடைச்சிருக்காரு. நிச்சயமாக ஒரு 2வது உப தலைவர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போஸ்ட் கொடுத்திருப்பாங்க. பட் தலைவரா ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்திருப்பார். அப்ப ஸ்டாலின் அவர்கள் வெளியில தோல்வி அடைஞ்சு வெளியில இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பசமாக அமைஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் சிஎமாக இருந்திருக்கலாம், எதிர்கட்சி தலைவராக இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த விஷயத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி அவர் செய்யறாருன்னா இதுவரைக்கும் செவனே செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகும்போதே கிட்டத்தட்ட அவர் வயதிற்கு அந்த ஏஜ் குரூப்ல ஒரு 4 வயசு கூட, ஒரு 2 வயசு 3 வயசு கூட உள்ள விஜய் அவர்கள் சிஎம் வர்றாரு. அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், 2 ஒரே கிட்ட ஒத்த ஏஜ் உடையவர்களுக்குள்ள ஒரு போட்டியாக அதில் பார்க்கப்படுது. அப்ப இது மற்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த காம்படிஷன் வெளியில போயிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி தூக்கி வச்சாங்க, இப்ப பிக்சர்லயே இல்ல, அண்ணாமலை எங்கேயோ போயிட்டாரு, பேருக்கு அவர் சொல்லிக்க வேண்டியது. அப்போ இது உதய் வைசஸ் விஜய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துருச்சு. ஆனாலும் கட்சிக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவரோட கை பலப்படலையோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் இருக்கதான் செஞ்சுது. ஏன்னா சில சீனியர்ஸ்லாம் அவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவர் சீனியர்ஸ் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுல கட்சியை முழுமையா, இன்றைக்கு திமுக கட்சியை முழுமையா உதயநிதி ஸ்டாலின் பின்னால நிறுத்தின பெருமை வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கு தான் சார். ஒரு தேவையில்லாத ஒரு அற்ப விஷயத்துக்கு நீங்க ஒரு அரெஸ்ட் பண்ற பெரிய விஷயம் இல்ல. நீங்க தஞ்சாவூர் கூட்டு போகும்போது எல்லா சீனியர் திமுகவோட எல்லா சீனியர் மெம்பர், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஜூனியர்ஸ் எல்லாம் சீனியர்கள், ஏவா வேலு, நேரு, சேகர் பாபு, எல்லா சீனியர் மெம்பரும் காலை தூக்கிட்டு பின்னால தஞ்சாவூர் வரைக்கும் போறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கைது நடவடிக்கை எல்லாத்தையும் உதயநிதி ஸ்டாலின் பின்னால கொண்டு போய் சேர்த்துருச்சு. அப்ப திமுக ஒரு நபரை வந்து ஆளுங்கட்சி கைது பண்ணணும்னா உதயநிதியை தான் கைது பண்ணும். அப்ப உதயநிதி தான் திமுகவோட அடுத்த முகம் அப்படிங்கிறத தாவேகா எடுத்து உலகத்துக்கு கொடுத்துருச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு திருப்பி வரும்போது சரி, அது சபரீசனும் இருக்கின்றார். அப்ப எல்லாரும் இன்றைக்கு உதயநிதியோட தலைமையை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டார்கள் சூழ்நிலையை இந்த அரெஸ்ட் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்ல,
இந்த காவிரி விவகாரம், இந்த நீட் விவகாரத்துல எல்லாம் தாவேகா அரசு அந்த விஷயங்களை சரியா கையாளாததுனால அந்த லைம் லைட்டும் திமுக மேல போக்கஸ் ஷிஃப்ட் ஆகுது. ஆனா ஒரு அருமையான ஒரு விஷயம் திமுக பண்ணுச்சு. கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல நடந்த அந்த நீட் போராட்டத்தை தன்னுடைய கட்சி போராட்டம் பார்த்தா இவங்களும் ஆட்களும் அங்க போய் சேர்ந்தாங்க. பட் கட்சி போராட்டமா ஒரு மாத்தாம இருந்ததுனால கம்யூனிஸ்ட் ஆபீஸ்லயே அது ஒரு கட்சி சார்பற்ற அனைத்து கட்சி நீட் எதிர்ப்பு போராட்டமா அது நடந்துச்சு. அப்போ இதுல நம்ம உள்ள போன அரசியல் ஆயிருமேன்னு சொல்லி அவரும் கரெக்டா பொலிட்டிக்கலி அண்ட் எத்திக்கலி கரெக்டுமாங்க. அரசியல் விஷயம் அரசியலாகவும் நியாயமாகவும் சரியான ஒரு முடிவு எடுத்தார். அதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார், ஆதரவு மட்டும் கொடுத்தார். அப்ப ஒரு அரசியல்வாதியா முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் இப்ப வளர்றதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னா அவர் தகப்பனார் ஸ்டாலின்ல தாவேகா அரசு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப அந்த விஷயத்துல மெச்சோட நடந்துகிட்டார். அப்புறம் பாருங்க, காவிரி விஷயம் நடக்கும்போது இவங்க ஒண்ணுமே பேசாம இருக்கிறதுனால தாவேகா அரசு ஒரு நிலைப்பாடு என்னன்னு வெளியா சரியா பேசாம இருக்கிறதுனால ஒரு எதிர்ப்பை பலமா பதிவு செய்யாததுனால அந்த லைம் லைட், அந்த வெளிச்சம் முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் மேல விழுந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு விஷயம், நீட் விஷயம் காவிரி விஷயமும் திமுகவோட கிட்டத்தட்ட அன்கொஸ்டினபிள் லீடர் அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாங்கிற நிலைமையை அவருக்கு கொண்டு வர வச்சு. ரெண்டுக்குமே காரணம் திமுகவோட மற்ற யாரும் கிடையாது, தாவேகா அரசு சரியா அந்த விஷயங்களை கையாளதுனால திமுக உதயநிதி ஸ்டாலினோட ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. உதயநிதி ஸ்டாலினோட மதிப்பு ஆல்ரெடி உயர்ந்தா இருந்துச்சு. நம்பர் 2வா வருவாரா கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. இனி அவர் தான் நம்பர் 2ங்கிற கொஸ்டின் மார்க்கை எடுத்து விட்டது தாவேகா அரசு தான். அப்போ இப்ப நீங்க விஜய் அரசோட நீங்க பாத்தீங்கன்னா அங்க அன்கொஸ்டினபிள் நம்பர் 1 விஜய் அவர்கள் தான். அவர் வச்சதான் அங்க சட்டம், அவர் சொன்னா செஞ்சாலும் அதை செய்யறதுக்கு தாங்க இருக்கிறாங்க. வேற யாருக்கும் கரிஷ்மாவோ கட்சிக்கு ஒரு தொண்டர் மட்டமோ கிடையாது. அப்போ அது ஒரு லீடர்ஷிப் பேஸ்ட் பார்ட்டி மாதிரி தன்னை கொண்டு வரணும்னு அவர் பாக்குறாரு. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நான் சொன்னதுதான் என் கட்சிங்கிறது எனக்கு பேர் தான், கொள்கை எதுவும் கிடையாது, நான் தான் கட்சி, நான் தான் கொள்கை அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் லீடர்ஷிப்ல அவர் கொண்டு வர்றாரு. ஆனா நீங்க கடந்த 70 வருஷம் அரசியல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு டைப் ஆஃப் லீடர்ஷிப் வரும்போது அதற்கு எதிராக இன்னைக்குமே திமுக தான் நிற்கும். ஒரு கொள்கை பேஸ்ட் பார்ட்டி, இதுதான் என்னோட கொள்கை, திராவிடம், ஆன்டி பிராமினிசம், ரிசர்வேஷன், சோசியல் ஜஸ்டிஸ், அந்த கொள்கைகள் மூலமா தான் தன்னை நிலைப்படுத்துவாங்களே தவிர அந்த லீடர்களும் மேல வர்றவங்களும் அந்த கொள்கையோடு தான் மேல வருவாங்க. நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொள்கை இல்லைன்னா அவங்களுக்கே ஓட்டு விட அவங்களுக்கு தெரியும். அப்ப அதனால திமுக தன்னோட கொள்கையை நிலைச்சு புடிச்சதுனால நீங்க அதிமுக கீழே விழுந்தாலும் திமுக இன்றைக்கு மேல இருக்கு. அந்த கொள்கைகளும் அந்த கொள்கைகளை சார்ந்தவர்களும் இப்ப உதயநிதி ஸ்டாலின் தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, தன்னோட ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்பை மோடி மாதிரி, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி நான் தான் கட்சி, நான் தான் கொள்கை, நான் தான் எல்லாம் மாதிரி கொண்டு போறாரு. அது போகும், கண்டிப்பாக செல்வாக்கு வரும். ஆனால் ஒரு பிளஸ்கள் நிறைய இருக்கு, மைனஸும் நிறைய இருக்கு. எந்த அளவுக்கு நம்மை பின்பற்றுகிறவர்கள் கண்மூடித்தனமாக நம்ம பின்பற்றுவாங்கிறது தான் தலைவரை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கட்சியோட சூழ்நிலை. என்னன்னா கண்மூடித்தனமா பின்பற்றுகின்ற ரசிகர்கள் வேணும், என்ன ரசிகர்களோ தொண்டர்களோ வேணும். அப்படி இருந்தா தான் வாக்களிப்பாங்க. ஏன்னு அவன் கேள்வி கூடாது. ஏன்னா ஏன்னு கேள்வி கேட்டா தலைவர் பற்றி மட்டும் பின்பற்ற ஒரு கட்சி நிறைய தவறுகள் நடக்கும், தலைவரை குறை சொல்லுவாங்க. திமுக அவர் நடந்துச்சா நான் பாத்துக்கிறேன், அவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பிராட் பேஸ்ட் பார்ட்டி ஒருத்தர் சொல்லிட்டு போயிடலாம். அதிமுக அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே ஜெயலலிதா மேலதான் பாயிண்ட் பண்ணப்படும், எல்லாமே எம்ஜிஆர் மேலதான் பாயிண்ட் பண்ணப்படும். அதே மாதிரி தாவேக்கால எந்த தப்பு இருந்தாலும் அது விஜய் அவர்கள் மேல மட்டும்தான் பாயிண்ட் பண்ணப்படும். வேண்டாம் அங்க ஸ்டாலின் அரசுன்னு சொல்லுவாங்க, விஜய் அரசு இல்லை, விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் எல்லாத்தையும் பண்றாரு. அப்படி ஒரு லீடர்ஷிப் வரும்போது முழுக்க முழுக்க அதோட பொறுப்பு தாங்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட லீடர்ஷிப் ஒன்று இருக்கிறதுக்கு தேவை என்னன்னா கண்மூடித்தனமாக வாக்களிக்கும் உங்களை நம்பும் தொண்டர்கள். அப்ப அவங்க மேல எந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த கட்சி வரணும். அதிமுக இருந்தாங்க, நிச்சயமாக இருந்தாங்க. 91-96 அதிமுக ஜெயலலிதா நடத்தின ஆட்சி ஆட்சியே கிடையாது, காட்டு தர்பாரோட ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஆனாலும் 2001 நமக்கு வாக்கு போட்டாங்க. அப்போ 96-2001 மிக மோசமான ஆட்சியா நிச்சயமா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது தமிழ்நாட்டில் பறந்து பரவலாத ஒரு ஆட்சிகள்ல 2096-2001 திமுக ஆட்சியும் ஒண்ணு. நீங்க யார்ட்டையும் அதிமுக கூட கேட்டுங்க சொல்லுவாங்க, பெரிய ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்பதான் டைடல் பார்க் வருது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வருது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாம் அந்த பீரியட்ல தான் நடந்துச்சு. அப்படி இரும் 2001 ஏன் ஓட்டு போடுறாங்க? கண்மூடித்தனமான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள். இப்ப விஜய் என்ன நினைக்கிறார், நமக்கும் அப்படி ஒரு தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இருக்கிறார்களா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ ஒரு கொள்கை வச்சு வர்ற மாதிரி இருக்கிற ஒரு கட்சி திமுக, லீடர்ஷிப் வச்சு வர மாதிரி கட்சி ஒரு தாவேகா. அப்ப லீடர்ஷிப்ல இங்க யார் வருவா திமுக ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இங்க விஜய் தான் லீடர்ஷிப். இப்போ உதய் வைசஸ் விஜய்ங்கிறது இப்ப கிட்டத்தட்ட பிக்ஸ்ட் ஆகி டெவலப் ஆன ஒரு சினாரியோ. இனி தமிழக அரசியல்ல இப்போதைக்கு உதய் வைசஸ் விஜய் அல்லது விஜய் வைசஸ் உதய் நீங்க எப்படினாலும் எடுத்துக்கங்க. அதுதான் இன்றைக்கு தமிழக அரசியல்ல ஒரு சூழ்நிலை இருந்துச்சு.
போன தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுன்னா விஜய் வெர்சஸ் உதயில வந்து உதயால் நிக்க முடியாது, ஸ்டாலின் அவர்களால் தான் நிக்க முடியும், ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் தான் கொண்டு போகணும், திமுக கொண்டு போச்சு. இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்னால அந்த பொசிஷன் மாதிரி விஜய்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினே கொஞ்சம் வளர்ந்துட்டார். இது வந்து திமுக ஒரு மிகப்பெரிய பலம். ஸ்டாலின் அவர்களும் அதை பாசிட்டிவா தான் பார்த்தா பையன் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது. அப்போ இந்த விஷயம் இனி எப்படி நடக்கும் அப்படின்னா பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பார்க்கணும். உதயநிதி ஸ்டாலினும் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், பிறக்கும் போதே அரசியலை கற்றுக்கொண்டு பிறந்தவர். நீ புரிஞ்ச குடும்பத்திலே அரசியல் இருக்கிற, அரசியல் இன்றைக்கும் தன்னை சுற்றி அரசியல் பேசப்படும், அரசியல் விஷயங்கள் டிசைட் பண்ணப்படும், தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அரசியல் சார்ந்ததாக இருக்கும்போது அறியாமலே உங்களுக்கு நிறைய அரசியல் விஷயங்கள் வந்துடும். நீங்க புத்திசாலியா இருக்கிறீங்களோ இல்லையோ அரசியல் நீங்க கொஞ்சம் கத்துக்குவீங்க. அந்த அட்வான்டேஜ் அவர் கொண்டு பிறந்த மணி முதல் இன்றைக்கு வரைக்கும் அரசியல் தமிழக அரசியல் கோலோச்சுகின்ற ஒரு குடும்பத்துல பிறந்தனால அவருக்கு அரசியல் வரும். அப்போ அறிவு சார்ந்த அது சார்ந்த விஷயங்களையும் அவர் காதால கேட்டு அவர் படிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 75 ஆண்டு பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, தமிழகத்தை ஆண்டிருந்த கட்சி, தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருந்த கட்சியா கடந்த 60 ஆண்டுகளா இருக்கு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளான திமுக வந்து 57ல இருந்து எதிர்கட்சியா தான் இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா தமிழக அரசியல் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இந்த ஒரு கட்சி பாரம்பரியம் உள்ள கட்சியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அரசியல் தெரியும். நாளைக்கு ஒரு அட்வைஸ் வேணும், நாளைக்கு ஒரு விஷயத்தை அரசியலா எப்படி கொண்டு போக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா அவருக்கு வழி நடத்த கூட ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா விஜய்க்கு இது ரெண்டுமே மைனஸ். ஏன்னா அவர் அரசியல் வாய்ந்த குடும்பத்தில் பிறக்கவும் இல்லை, அவருக்கு அரசியல் அவ்வளவு தெரியும் இல்லை, கத்துக்கணும்னு அவர் ஆசையும் படல. இப்பவும் தன்னோட இமேஜை வச்சே அவர் போய்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறார். புதுசா கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வெறியும் வேகமும் அவருக்கு இல்லை. அப்போ இது ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய மைனஸ். சரி, சுத்தி இருக்கவங்களுக்காச்சும் பெரிய லெவல் அரசியல் தெரியுமா, நன்றாக ஒரு வழி நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க, நிச்சயமாக யாருமே அங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா செங்கோட்டையன் பெரிய அரசியல் மேதாவின்னு சொல்ல முடியாது, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேசிடி பிரபாகர் இருக்கிறார், கொஞ்சம் அவருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா அரசியல் அறிவும் ஒரு பிரச்சனை எப்படி அரசியலாக்குவது, எப்படி அதில் அரசியல் செய்வது, எந்த விஷயத்தை பெரிதாக்குவது, எந்த விஷயத்தை சின்னதாக்குறது, எதை அக்ரெசிவா கொண்டு போறது, எதுல கொஞ்சம் பின்னால வாங்கிக்கிறதுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ற அளவுக்கு அரசியல் அறிவு வாய்ந்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், அறிவு இருக்கலாம், அனுபவம் வாய்ந்தவர்கள் தாவேக்கால இல்லை. இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். அப்போ இப்போ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களும் வருது. நீட்ல தாவேக்கா வந்து மிக தவறான ஒரு முடிவு எடுத்து அவங்க எதிர்க்க கூட இல்லை, ஒரு போராட்டம் கூட சரியா நடத்தலைங்கிறது ஒரு நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அது ஒரு பக்கம் அவங்களோட ஜென்சி ஓட்டு வாங்கின அவங்களுக்கு அது ஒரு பெரிய மைனஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீட்டை எல்லாரும் எதிர்க்கும் போது நாங்களும் எதிர்க்கணும், எங்கேயோ 4 போராட்டம் நடத்திருக்கணும். அப்ப பிஜேபி கோவப்படுமோ நீங்க ஒண்ணுமே செய்யாது, அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா போச்சு. அதோட அட்வான்டேஜ் திமுக தான் சொல்லணும். நல்ல அட்வைஸ் கிடைக்கும், திமுக அதோட அட்வான்டேஜ் மெச்சோட ஒதுங்கி இருந்து அதை எடுத்துருச்சு. காவேரி பிரச்சனை நீங்க ஒண்ணுமே செய்யல, அது ஒண்ணுமே செய்யாதும் மக்கள் பாக்குறாங்க. காவிரில பிரச்சனை நடக்குது, நம்ம வாயை மூட்டு சும்மா உட்காந்துருக்காரு, இவர் போய் அவரை பாக்குறேன்றாருன்னா பெரிய அதிருப்தி உறவு வரதான் செஞ்ச விவசாயிகள் மத்தியில. ஆனா அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு டிஎம்கே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்ப இந்த ரெண்டு விஷயமும் விஜய் அவர்கள் செய்து வந்த விஷயம் இல்லைன்னாலும் அந்த விஷயத்தோட அட்வான்டேஜ் திமுக எடுத்துருச்சு, தாவேக்காவால் எடுக்க முடியல. அப்போ மூன்றாவது அவங்க பெய்த மிகப்பெரிய தப்பு, இந்த 2 விஷயத்துக்கும் போராடாம இருந்த மாதிரி எல்லாத்தையும் சும்மா விட்டுருந்தா பரவாயில்ல. ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துல நடிகை மேல அவதூறு பேசிட்டாருன்னு 5 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது அப்ப எல்லாரும் கேள்வி திருப்பி கேட்க எப்படி பேரிட்ட போறாங்க. நீட்டுக்கெல்லாம் வாயை திறக்கல, காவிரிக்கு வாயை திறக்கல, மேகதாதுல அணை கட்ட போறான்னு வாயை திறக்கல, அந்த நடிகைய பேசிட்டான்னு சொல்லி மட்டும் உடனே 5 வந்தீங்களா நீங்க எல்லாம் மனுஷங்களா தாவேக்காக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது ஒரு தவறான அரசியல் ஸ்ட்ராட்டஜி. நிச்சயமா ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, அதிமுக திமுக இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்திருக்காது. ஏன் பண்றீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அனுபவம் பத்தவில்லை. அப்போ இன்றைக்கு பட்ஜெட்லாம் பிரசன்ட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு இந்த மீதி இருக்கிற நாட்கள்ல கண்டிப்பாக திமுக இவர் என்ன நினைக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் அரசை பத்தி பெருசா பேசுறாங்க, அந்த அளவுக்கு அந்த தப்பை திமுக செய்யாது, உங்களை மாதிரி கிடையாது. ஓரளவுக்கு அதை பேசி முடிச்சுட்டு காவேரியிலையும் நீட்லையும் உங்களோட கேள்வி என்ன உங்களை கார்னர் பண்ணுவாங்க. அப்போ அது பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இதுல என்னன்னா இதை சிஎம் பதில் சொல்ல வேண்டும். அதற்கான அனுபவமும் ஞானம் அறிவுன்னு சொல்றத விட ஞானமும் நம்ம சிஎம்க்கு இருக்கா, விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது நான் பதில் சொன்னாதான் தெரியும். ஆனா பதில் சொல்லாம என்றைக்குமே என்ன நடக்குது, ஆதவர்ஜுனாவோ ராஜ்மோகனோ எந்திரிச்சுதான் பதில் சொல்றாங்க. சிஎம் பதில் சொல்லாம வாயை மூடிட்டு தான் இருக்கிறாரு. அவையில எதிர்கட்சியில யாருமே இல்லை அப்படின்னா இல்லைன்னா எந்திரிச்சு அப்படின்னு இவன்றாரு. எதிர்கட்சிக்காரர் என்னன்னாலும் பண்ணிக்கோ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் நவலும் என்னன்னாலும் பண்ணிக்கிறேன், நான் நவலுவனா பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் உட்கார்ந்துடுறாரு. அப்போ இது வந்து ஒரு வீக்னஸ் கொஞ்சம் வெளியில பார்க்க வந்து ஒரு
சிரிப்பா இருக்கு. என்ன இவங்க கேள்வி கேட்கிற சிஎம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அவர் டிபார்ட்மெண்ட் கூட அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அந்த விஷயத்த டிஎம்கே நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. போக போக பாருங்க ஒரு பதில் சொல்லுது, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லும் போது நீங்களும் அவையில அப்படியே உட்கார்ந்து யார் கேள்வி கேட்டாலும் வேற யாரோ பதில் சொல்றது வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணதான் செய்யும். ஆன்டி டிவிகே ஓட்ஸ் எல்லாம் திமுக பக்கம் போகத்தான் செய்யும். இப்போ இந்த விஜய் வேர்சஸ் உதயங்கிறதுல விஜய்க்கு அந்த சினிமா பாப்புலாரிட்டி இருக்கதான் செய்யுது. சிஎம் விஜய் அவர்கள் சினிமா பாப்புலாரிட்டி இருக்கதான் செய்யுது, பாப்புலர் ரேட்டிங்ல கூட இருக்கதான் செய்யறாரு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சினிமா நடிகர் இருக்கும்போது ஒரு இமேஜ், அந்த இமேஜை நீங்க செதுக்கி நாளைக்கு நீங்க உடைச்சீங்கன்னா உங்களோட பிம்பம் உடைக்கப்பட்டது என்றால் நீங்க உங்க கீழே விழுந்துருவீங்க. அரசியல் கட்சியோட தலைவராக இருந்தா அவன் பிம்பம் உடைக்கப்பட்டால் அந்த கட்சி இருக்கும், அவனை தாக்கு பிடிக்கும். நீங்க என்னதான் கட்சின்னு சொன்னா தாவேக்காங்கிறது விஜய் தான். விஜயோட பிம்பம் நாளைக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா விஜய் என்கிற அவர் கெட்டு வைத்திருக்கிற பிம்பம் உடனே தாவேக்கா ஒண்ணுமே கிடையாது. தாவேக்காக்கும் என்டிக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் கிடையாது. இங்க விஜய்ங்கிற பிம்பம் இருக்கு, வாக்கு கூட நீங்க வாங்கிட்டீங்க, அவ்வளவுதான். இங்க பிம்பம் இல்ல, அதனால குறைய வாக்கு வாங்குறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த பிம்பம் உடைஞ்சு போச்சுன்னா தாவேக்கா அழிஞ்சும். அப்ப அந்த விஜய் வர்சஸ் உதய்ல there is nothing to lose for உதய்க்கு இழக்கிறது எதுவுமே இல்லை. அவர் இமேஜ் போனாலும் பரவாயில்ல, திருப்பி கட்சி மேல எடுத்து கொண்டு வந்தா திமுக ஒரு ஓட்டு இருக்கு, திமுக ஒரு செல்வாக்கு இருக்கு, அதுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கு. தாவேக்காக்கு என்ன இருக்கு? விஜய் மட்டும்தான் இருக்காரு. அப்ப இந்த விஜயோட இமேஜை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி அவங்க உடைச்சாங்க அப்படின்னா நாளைக்கு தாவேக்காங்கிற கட்சி ஒரு மிக கஷ்டமான பொசிஷனுக்கு தள்ளப்படும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கே ஒரு இமேஜ் அவங்க கிரியேட் பண்றாங்க, அது உண்மையும் கூட. தாவேக்காங்கிறது இன்றைக்கு பிஜேபியோட அனுகூலமா செல்லக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு தன்னோட இமேஜ் அவங்க கொண்டு வர்றாங்க. தாவேக்கா அப்படியே நடவடிக்கையும் இருக்கு, பிஜேபி எதிர்த்து பேசாம பிஜேபிக்கு என்ன சொன்னாலும் சிங்கடிக்கிற ஒரு நடவடிக்கை அவங்க செய்யறதுனால இன்றைக்கு வந்து தாவேக்கோட பேர் கெட்டு போச்சு. இப்போ நான் உதயநிதி ஸ்டாலின் இதன்மேல் பாருங்க, இன்றைக்கு பார்க்க திமுக 21 எம்பிஸ் போய் பார்லிமெண்ட்ல நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. நீட் விஷயம், காவிரி விஷயத்தெல்லாம் பத்தி அவங்க பேசுறாங்க. அப்போ அடுத்த கட்டத்தில் அவங்க நிறைய நடவடிக்கை எடுப்பாங்க திமுக. அதெல்லாம் தாவேக்கா கவுண்டர் பண்றாங்களா இல்ல அதை ஒத்துக்கிட போறாங்களான்னு தெரியல. கவுண்டர் பண்ணாங்கன்னா பாருங்க, நாங்க நீட்டுக்காக தானே செய்யறோம், நாங்க காவேரிக்காக தான் செய்யறோம்னு சொல்லுவாங்க. அப்போ தாவேக்கா ப்ரோஆக்டிவா சில விஷயங்கள் செய்யணும். தாவேக்காவை என்ன சும்மா லெட்டர் போட்டு உங்க பாஷையிலே சொல்லணும்னா பொன்மானே பிரைம் மினிஸ்டருக்கு எழுதாம தமிழகத்தில் உள்ள எல்லா எம்பிசி எம்எல்ஏஸையும் விஜய் அவர்கள் கொண்டு போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்து இந்த கோரிக்கை வலுவா வைக்கணும். அப்போ அது செய்யணும்னா நீங்க பிஜேபி எதிர்க்க தயாராக இருக்கணும். நீங்க பிஜேபி எதிர்க்காம கூட காங்கிரஸ் இருக்குங்கிறதுக்காக என்னாலும் அமைதியா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காவேரி விஷயத்துல டிஎம்கே பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், நீங்க கீழே போய்கிட்டே இருப்பீங்க. அதான் நிதர்சனமான உண்மை. அப்ப விஜய் வர்சஸ் உதய்ங்கிறதுல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அந்த சமயத்துல எல்லாம் ரொம்ப கீழே இருந்தாரு உதயநிதி, விஜய் தான் டாப் பண்றது. இன்னைக்கு அந்த கேப் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வர்றாரு. இப்படியே போச்சு 5 வருஷத்துல உங்களை தாண்டி கூட அவர் போயிடுவாரு. அப்ப உதயநிதி இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. தன் தகப்பனார் தோன்றதுனால ஒரு கிரீன் பேக் ஒண்ணுமே இல்ல, ஒரு பச்சைக்குளம் குழந்தையா இருந்த உதயநிதி இன்றைக்கு ஒரு மெச்சோர்டு அரசியல்வாதியாகவும் தன் கட்சிக்காரர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இன்னைக்கு அவர் வளர்ந்துட்டார். அடுத்த எலெக்ஷன் உதயநிதி தலைமையில் கூட சந்திக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தன்னை வளர்த்து கொண்டார். ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருப்பார்கள், மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தால் சந்தித்தாலும் மக்கள் மத்தியிலும் தன்னை ஏற்று தனக்கு ஒரு ஏற்பு கிடைக்குங்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டார். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சிஎம் விஜய் அவர்களுடைய அவர் கட்சியோட தவறான பாலிசிஸ் தான். அப்போ உதய் வர்சஸ் விஜய் முன்பு போல் விஜய் கொடிகட்டி பறக்கவில்லை. இன்று இந்த போட்டி கடுமையாகத்தான் இருக்கும். அந்த இடத்தில் 3வது ஒரு நபரை நான் இதுவரை காணவில்லை. மீண்டும் சந்திப்போம்.